ஜனங்கள் பாதுகாத்து அவர்களுக்கு வழிநடத்தி உண்மையான தேவனை அறிமுகப்படுத்த நாமத்தை கொண்டு நாங்கள் இயேசுவின் நாமத்தை கொண்டு அந்த ஜனங்களுக்கு விடுதலை சொல்லும் பொழுது அந்த விடுதலை உண்டாகட்டும் ஐயா. ஆண்டவரே, சுகம் உண்டாகட்டும் ஐயா. அற்புதங்கள் நடக்கட்டும் ஐயா. மலைவாழ் பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினாலே கொடுக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் அது தேவனே கொடுத்தது என்று சொல்லி ஆண்டவர் அவர் அங்கீகரித்து கர்த்தரை ஏற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. எங்களுடைய பிரயாணங்கள், எங்களுடைய ஊழியங்கள், ஆண்டவரே, எங்களுடைய பாதுகாப்பு எல்லாமே உங்களுடைய கரத்திலிருந்து நாங்கள் வைக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு முன்பாக உங்களுடைய பிரசன்னம் கடந்து போவதாக, உங்களுடைய வல்லமை கடந்து போவதாக, உங்களுடைய மகிமை கடந்து போவதாக. ஆவியானவரை, நான் எங்கிருக்கிறேனோ அங்கு நீங்களும் இருப்பீர்கள். அருமையான இந்த சாயந்தர வேலைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த அருமையான இடம் வந்து ஒரு ஒட்டன்சத்திரம் பகுதியில் உள்ள ஒரு மலை கிராமத்தில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக, அருமையான ஜனங்களுக்கு அறிவிக்கும்படியாக அன்பின் தேவன் மலை கிராமங்கள் ஊழியர்கள் சார்பாக அருமையான சகோதரர், அதனுடைய நிறுவனர் அவர்கள் மூலமாக இந்த இடத்துல பல மலை கிராமங்களை நாங்கள் தரிசனத்தோடு கூட ஊழியங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். இப்போ புதிதாக வந்திருக்கிற இந்த இடத்துல நாங்கள் அநேக மக்களை சந்திக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். இந்த நாள்லேயும் அவங்களுக்கு நற்செய்தி கொடுக்கவும் அவர் கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தார். இந்த நாளில் இன்னும் அறியப்படாத நிறைய கிராமங்கள் உண்டு. அவர்களுக்கும் ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். அதுதான் கர்த்தருடைய வாஞ்சை, தரிசனம் கூட. தேவன் நிச்சயமாக இந்த காரியங்களை வரும் நாட்களில் ஆசீர்வதிப்பார் விசுவாசிக்கிறேன். ஏன்னா நாங்கள் போன இந்த பெரிய ஒரு இது மழை பெஞ்சதுனால காற்றாற்று வெள்ளம் வந்து இந்த டேமில் இங்கே தான் தண்ணியில் வந்து சேருது. இங்கே வந்து சேர்ந்ததுனால நாங்கள் என்ன செய்ய முடியல, நாங்கள் அங்கே அது கடந்து போக முடியல. வருகின்ற நாட்களில் சீக்கிரமாக அதை கடந்து போக கர்த்தர் கிருபை செய்வார். அந்த மக்களையும் சந்தித்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருபை செய்வார். அந்த ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க, தேவைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. ஆமென். ஆசீர்வதிக்கும்படியாய் கொடுத்த உணவுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரமானவரையும் பெற்றுக்கிறோம். கிறிஸ்துமஸ் காலகட்டங்களிலே கொடுக்குற அன்பு பரிசுகளையும் வெகுமதிகளையும் ஒரு உணவையும் இந்த மக்களுக்கு, சபையில் உள்ள மக்களுக்கு கொடுக்கறதுக்காக அவங்க நம்மளை அனுப்பியிருக்காங்க. வர முடியலை. அந்த மலைவாழ் மக்கள் வந்து சந்திக்கும் போது அட்டை குறிச்சி கடிச்சு அவங்க சோமலாம் இருக்காங்க. இன்னைக்கு எல்லாரும் சார்பாக நீங்களே அந்த கிராமத்தில் போய் கொடுத்துருங்கன்னாங்க. எங்களுக்கு கொடுக்கறதுக்கு இந்த இடத்துல ஒருத்தர் கூட இல்லையே நினைக்கும் போது நம்ம சார் பிரதீப் சார் நம்ம கூட இருக்கிறார். ஸோ இவங்க எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு கைத்தட்டு தட்டி ஒரு வாழ்த்து. இப்போ வந்து அந்த அன்பின் மலைவாழ் கிராம ஊழியர்களின் சார்பாக இந்த பரிசு பொருட்களை சார் வந்து நமக்கு கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு அன்பின் விருந்து கொடுத்து உங்களை அனுப்புவோம். அதனால ஒரு சின்ன ப்ரேயர் மட்டும் நம்ம பண்ணிடுவோமா? எல்லாம் அப்படியே கண்களை கொடுங்க. பிள்ளைகளுக்காக, பெரியவங்களுக்காக கொடுக்குற ஸ்பான்சர்களுக்காக எல்லாம் கண்களை. அன்பின் பரலோக பிதாவே நாங்கள் துதிக்கிறோம். இந்த அன்பின் மலைவாழ் ஊழியர்கள் சார்பாக, ஆண்டவரே, திருச்சபையின் சார்பாக இந்த சிறுவாட்டுக்கால கிராமத்துக்கு கொடுக்கிறதான இந்த பரிசு பொருட்களை, உணவுப் பொருட்களை, உணவு எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த நாளிலே எங்களோடு கூட இருந்து இந்த ஆண்டவரே சிறுவாட்டுக்காடு ஆண்டவரே பள்ளி ஆசிரியர், ஆண்டவரே ஊராட்சி ஒன்றிய பள்ளியினுடைய ஆசிரியர் பிரதீப் சார் எங்கள் மத்தியில் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எல்லாரையும் ஆண்டவருடைய கணங்களை கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்கிறாங்க. கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை நாங்கள் கூறுகிறோம். கொடுத்த ஸ்பான்சர் செய்த அத்தனை மக்களுக்கும் நாங்கள் நன்றியை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.